ஆண்டவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். 4:10. தேவனிடத்திலே தாழ்மைப்படுங்கள், கர்த்தரிடத்திலே தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, ரொம்ப தாழ்மை வேணும். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தாழ்மை, ஆராதிக்கிறதுல தாழ்மை வேணும், ஜெபிக்கிறதுல தாழ்மை வேணும், ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை கேட்கறதுல தாழ்மை வேணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் தாழ்மைப்படுத்தணும். தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் என்ன கிருபை அளிக்கிறார்னு சொல்லுவார். தாழ்மையுள்ளவனுக்கு தான் கிருபையில வளரணும். தன்னை தாழ்த்தவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல மாட்டார். 2 பேர் ஜெபிக்க போறாங்க. அவன் சொல்லுகிறான், நான் உபவாசம் செய்கிறேன், தசமா கொடுக்குறேன், அவன் செய்கிறான். ஆனா இன்னொருத்தர் தன்னை தாழ்த்துக்கிறான், ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாக இருங்கிறான். பாருங்க, நீ தசமா கொடுக்குற அவருக்கு தெரியும், சொல்லிதான் தெரியணுமா? நீ உபவாசம் இருக்கிற அவருக்கு சொல்லிதான் தெரியணுமா? இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கா? ஆனா ஒருத்தர் அவன் சொல்லுகிறான், ஒண்ணுமே அவன் கொடுக்கல, அவன் பாவியாக என்மேல் கிருபையார். அவன் எவ்வளவு தாழ்த்துக்கிறான். அதான் தாழ்மை முக்கியம். பெருமை உள்ளவனுக்கு தெய்வன் என்ன பண்ணுகிற ஏத்து தாழ்மைப்படுங்கள், அப்போ உயர்த்துவான். உங்க உயர்வுக்கு தடையா இருக்கிறது இன்னும் தேவ சமூகத்துல தாழ்த்தலை. தாழ்த்துங்க. ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அவன் சொல்லுகிறான், என்ன ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணும் இல்லை. யாக்கோபு பாருங்க, ஒண்ணுமில்லாம போனான். எப்படி பாருங்க, ஒண்ணுமில்லாம போனான். 2 பரிவாரத்தோட வந்தான். காரணம், அவன் தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்துறது தான். அப்புறம் அந்த தாழ்த்துக்கிற, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கனே, எனக்கு வேலை இல்லாம இருக்கிறேனே, ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறேனே, என் சபைக்கு ஊழியத்துக்கு அநேக ஆத்மா இல்லையே. தாழ்மைப்படுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கெஞ்சிங்க. தாழ்மையிலவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையிலவனை உயர்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, குடும்பத்துல கனவு முன்னால தாழ்த்துங்க, பெற்றோர் முன்னால தாழ்த்துங்க, எஜமான் முன்னால தாழ்த்துங்க, வேலை செய்யற இடத்துல தாழ்த்துங்க, படிக்கிற இடத்துல தாழ்த்துங்க. நீங்க தாழ்மையா இருங்க. படிக்கிற இடத்துல வாத்தியார காலேஜ்ல லெக்சர் எல்லாம் மதிக்கிறே கிடையாது. தாழ்மைப்படுங்க. நீங்க எவ்வளவு அவங்க சொன்ன என்ன அளவுக்கு அவங்க தாழ்மையா இருக்காங்க. இதான் நீ கிறிஸ்தவனுங்கிற பேர் பெறுவாய், கிறிஸ்தவன்னு பேர் பெறுவாய். உடனே தாழ்மையிலன்னா கிறிஸ்தவாங்கிட்ட இருக்கவே மாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? பைபிள் வாசிச்சா எல்லாம் தெரியுமா? ஜெபத்தை என்ன பண்ணிருமா? 2 அந்நிய பாஷை பேசுன என்ன தெரியுமா? தீர்க்கதரிசனம் எல்லாம் தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ தாழ்த்தணும். பாருங்க, தாழ்த்துறாரு பாருங்க. தாழ்த்துறல தாவீதை போல தாழ்த்தி ஆண்டவர் சமத்தை துதிச்சு. அதனாலதான் தாவீது என் இருதயத்தை கேட்டவன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்வுக்கு என்ன தடையா இருக்கிற பார்த்து ஆண்டவர் சமத்துல தாழ்த்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி, உங்க ஊழியர்களை உயர்த்தி, குடும்பங்களை உயர்த்தி, தொழிலை உயர்த்தி, விவசாயங்களை உயர்த்தி, படிப்புல உயர்த்தி, இந்த தேசத்திலே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு நிறைய உதாரணம். யோசேப்பை பாருங்க, தன்னை தாழ்த்தினான். ஆனா அவனை ஆண்டவரை உயர்த்தினார், எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாராய் இருந்தால் தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவா. என்னென்ன ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, தாழ்மை அளவுக்கு கிருபை அளிக்கிறேன், தாழ்மைப்படுங்கள், அப்போ உயர்த்துவரின் வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல தன்னைத்தானே தாழ்த்தரவன் உயர்த்தப்பட சொல்லுகிறேன். ஆண்டவரே தாழ்மை, அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களால ஒன்றும் இல்லை அப்பா, எங்களால ஒன்றும் இல்லப்பா, தாழ்த்துக்கிறோம் அப்பா, எங்களுக்கு இறங்குங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளை மேலும் வல்லமை கடந்து வரட்டப்பா. உடைய பிள்ளைகளை தாழ்த்து போயிருக்க இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். தாழ்த்துங்க, தாழ்மைப்படுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.